இன்றைக்கான வேத வசனம் சகரியா அதிகாரம் 13 வசனம் 9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தியானிக்கிற வசனம், தேவன் தம்முடைய ஜனங்களை அக்கினிக்குள் போடுகிறார் என்று சொல்கிறது. அது அழிப்பதற்காக அல்ல, சுத்திகரிப்பதற்காக. வெள்ளி உருக்கப்படும் போது அதன் களங்கம் நீங்குகிறது. பொன் புடமிடும்போது அதன் மதிப்பு வெளிப்படுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகள், வேதனைகள், கண்ணீர், காத்திருப்பு இவை நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்கத்தான். சில நேரங்களில் ஏன் இந்த பாடு, ஏன் இந்த நெருக்கடி என்று நாம் கேட்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை சுத்திகரித்து உன்னை என் மகிமைக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறேன் என்று. அக்னிக்குள் சென்ற மூவர் போல உங்களோடு 4ஆமவராய் கர்த்தர் நடக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டர்களாய் எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். இந்த சம்பவத்தை பழைய ஏற்பாட்டில் தானியேல் அதிகாரம் 3 வசனங்கள் 23 முதல் 27 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினிச் சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இந்த சுத்திகரிப்பின் முடிவில் ஒரு மகிமையான உறவு உருவாகிறது. அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஜெபம் பதிலளிக்கப்படும், உறவு புதுப்பிக்கப்படும். இது என் ஜனங்கள் என்று தேவன் அறிவிப்பார். கர்த்தர் என் தேவன் என்று நாம் அறிக்கையிடுவோம். எனவே சோதனையின் நெருப்பை கண்டு தளராதீர்கள். அந்த நெருப்பு உங்களை அழிக்காது. அது உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை புடமிட்ட பொன்னாக பிரகாசிக்க செய்யும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு சுத்திகரிக்கும் பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையின் சோதனைகளில் உமது கரம் எங்களை தாங்கட்டும். அக்னிக்குள் நடந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். எங்கள் ஜெபங்களை கேட்டு இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லும் ஆசீர்வாதத்தை அருளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.